Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனல்ல ஹோம்மேட் கோதுமை நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை விரித்து விடலாம். சப்பாத்தி கட்டை மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் இதில் வச்சிடலாம். இப்போ இதை நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு விரிக்கிற மாதிரி நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை மடக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியை மடக்கிக்கலாம். நம்ம மடக்கி வச்சுருக்கிறதுலேருந்து இன்னும் பாதி மடக்கிடலாம். இதையும் இன்னும் குட்டியாக மடக்க போகிறோம். இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்கினதுக்கப்புறமா நம்ம கத்தியை வச்சு கட் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நூடுல்ஸ் மாதிரி எந்த அளவு நீளமாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ வேக வைக்கலாம். நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் உள்ள சேர்த்துடலாம். நூடுல்ஸ் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இப்போ நூடுல்ஸ்க்கு நம்ம தாளிசம் பண்ணலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இல்லை 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதில் ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணது. நாங்கள் இன்றைக்கி கேரட் மட்டும் தான் சேர்க்குறோம். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா தூள் ஆட் பண்ணலாம். 1 தேக்கரண்டி வத்தத்தூள், 2 தேக்கரண்டி மல்லித்தூள், அரை தேக்கரண்டி கரம் மசாலா அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி அதை பியூரி பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பியூரி சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் உள்ள சேர்த்துடலாம். நூடுல்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் ஒட்டவே இல்லை, எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணால் மல்லித்தலை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் கோதுமை நூடுல்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.